தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்தார். முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவிக்கான சண்டை ஆரம்பித்துள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெறுகிறது. தற்பொழுது சித்தராமையா முதலமைச்சராக உள்ளார். சட்டசபை தேர்தல் முடிந்தவுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. முதல் 2.5 ஆண்டு காலம் சித்தராமையா முதலமைச்சராக இருப்பார் எனவும், அடுத்த 2.5 ஆண்டு காலம் சிவக்குமார் முதலமைச்சராக இருப்பார் எனவும் கூறப்பட்டது. சித்தராமையா முதலமைச்சராகவும் சிவக்குமார் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றனர். தற்பொழுது 2.5 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. சிவக்குமார் முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற முயற்சி செய்கிறார். சித்தராமையா விட்டுக் கொடுக்க மறுக்கிறார். சிவக்குமாரின் ஆதரவாளர்கள் டெல்லி சென்று காய் நகர்த்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் முதலமைச்சர் போட்டியில் தானும் இருப்பதாக கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். இவர் தற்பொழுது உள்துறை அமைச்சராக உள்ளார். சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் சிவக்குமார் தான் முதலமைச்சர் என்பது உறுதியாக இருந்தது. தற்பொழுது அந்த முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற பரமேஸ்வர் அவர்களும் முயற்சி செய்து வருகிறார். இது கர்நாடக அரசியலில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. முதலமைச்சர் பதவி போட்டியில் பரமேஸ்வரும் உள்ளார். காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்பது தெரியவில்லை.